ரத்த தானமா அப்படின்னா என்ன? ஆரோக்கியமா இருக்க நம்ம உடம்புல இருக்க ரத்தம் தேவைப்படுற யாராவது ஒருத்தவங்களுக்கு குடுத்து நம்ம உதவ போறோம். சரியா? நம்ம உடம்புல அப்படி எவ்வளோ லிட்டர் ரத்தம் தான் இருக்கு? 5 டூ 6 லிட்டர் ரத்தம் வரைக்கும் இருக்கு. அது சரி நான் ஏன் இத பண்ணணும்? நம்ம நாட்ல ஒரு வருஷத்துக்கு 4,00,00,000 யூனிட் ரத்தம் தேவைப்படுது. ஆனா கிடைக்கிறது வெறும் 40,00,000 மட்டும் தான். ஒரு நாளைக்கு 38,000 பேருக்கு ரத்தம் தேவைப்படுது. அதாவது ஒரு செகண்டுக்கு 2 பேருக்கு ரத்தம் தேவை இருக்கு. சரி என் உடம்புலேருந்து எவ்வளோ லிட்டர் ரத்தம் எடுப்பாங்க? 200 டூ 300 மில்லி வரைக்கும் தான் எடுப்பாங்க. அது நம்ம சத்தான ஒரு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல அது திரும்ப வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் வந்து உருவாகிடும். ஸோ இது நம்ம 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம். நீங்க உங்க லைஃப்ல ஒரே ஒரு டைம் வந்து பிளட் டொனேட் பண்ணா, அதன் மூலியமா 3 உயிர் வரைக்கும் நீங்க காப்பாத்த முடியும். எத்தனையோ உயிர்கள் பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சைக்காகவும், விபத்துனால, ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டு, அப்புறம் வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டு, ஹீமோதெரபி சிகிச்சைக்காகவும் வந்துட்டு ரத்த தானத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நெனச்சா அவங்களுக்கு உதவ முடியும். சரி ரத்த தானம் பண்ண நான் தயார். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா, ஸோ உங்க ஏஜ் 80 டூ 60க்குள்ள இருக்கணும். உங்க வெயிட் கண்டிப்பா 50க்கு எபோவ் இருக்கணும். உங்க ஹீமோகுளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா 12 டூ 16க்குள்ள இருக்கணும். 12க்கு ரொம்ப கம்மியாவோ, 16க்கு அதிகமாவோ இருக்கக்கூடாது. ஸோ நீங்க லாஸ்ட்டா ஏதாவது 1 இயரா வந்துட்டு டேப்லெட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் டேட்டோ போட்டிருந்தீங்க அப்படின்னா, 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்க டொனேட் பண்ணுங்க.